ஹாய், இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், நீங்களும் எக்ஸல் உருவாக்கலாம் என்பதை தான் எப்படி பார்க்க போகிறோம். எக்ஸல் உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு வந்து பேசிக் தெரிஞ்சால் மட்டும் போதும். நம்மளுக்கு வந்து நம்ம புதுசாக நம்ம வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது இதுவே நம்ம வந்து எக்ஸல் ஃபார்முலாவில் நம்ம ஆட் பண்ணலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், நான் வந்து ஷார்ட் பை ரேங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். ஷார்ட் பை ரேங்க் கொடுத்துட்டு நான் இது கொடுத்துட்டு ஆஷ் கொடுத்துனா இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் வைஸாக வந்து அசெண்டிங்கில் வந்துடும். இப்போது டேகாம்னு இருக்கா. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இல்லை ஏன்னா ஒன்று மாற்றினா இங்கே வந்து கவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இது எப்படி வந்து எக்ஸல் ஃபார்முலா நம்ம க்ரியேட் பண்ணுறதான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் நம்ம பண்ணலாம், லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னே வந்து பேசிக்கை வந்து நம்ம பார்த்துக்கலாம். கவுண்ட் இஃப் கொடுத்துரும். கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து எனக்கு இது இப்போது கமா இப்போது எனக்கு கிரைட்டீரியா இப்போது எனக்கு வந்து இதுதான் கவுண்ட் பண்ணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், யூனிக் கொடுத்துக்க போகிறேன். அரே வந்து F70 ஆஷ் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா இப்போது டேக் இவ்வளோ இருக்குது, ப்ராக்கெட் இவ்வளோ இருக்குது, கவுண்ட் பண்ணி சொல்லிடும். இப்போது எனக்கு என்ன பண்ணோம், இது ஷார்ட் பண்ணோம். SOT ஷார்ட் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. எனக்கு அரே வந்து மைனஸ் டிசெண்டிங் ஆர்டரில் ஒன்றும் -1 கொடுத்துங்க. அசெண்டிங் ஒன்றோன்னா இப்போது வந்துடும். இப்போது இது எப்படி வந்து நம்ம ஃபார்முலாவில் எடுத்தும் போது தான் பார்க்குறோம். இப்போது நான் என்ன பண்ணுவேன், ஏற்கனவே நான் ஷார்ட் பை ரேங்க் வச்சுக்கிறேன். இப்போது நான் ஷார்ட் பை ரேங்க் 1ன்னு வச்சுக்க போகிறேன். இப்போ நான் இது வந்து இந்த ஃபார்முலா வந்து இப்போது நான் லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன், நம்ம எக்ஸல் புதுசாக ஃபார்முலா க்ரியேட் பண்ணுங்க. லேம்டா ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். லேம்டா இப்போது எக்ஸ்ன்னு கொடுத்துறேன். இப்போது எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த கேல்குலேஷனில் இருக்குல்ல, இந்த இடம்லாம் எனக்கு வந்து எக்ஸ்ன்னு வேணும். இப்போது எக்ஸில் இருக்க டேட்டா மட்டும்தான் இங்கே கேல்குலேஷன் ஆகணுன்ட்டு இப்போ கொடுத்துட்டு இப்போது ப்ராக்கெட் இப்போ என்ன பண்ணலாம், இங்கே என்ன பண்ண போகிறேன், இது கொடுத்துட்டு ஹேஷ் பட்டன் கொடுத்தா ப்ராக்கெட் சாரி இங்கே ஒரு ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணிக்க. இப்போ ஹேஷ் இப்போது ஃபார்முலா வந்து 1/1 வந்துடும். இப்போ இது எப்படி வந்து நான் ஷார்ட் பை ரேங்க் 1 ஃபார்முலாவை க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே பார்த்துங்க, இதில் வந்து ஷார்ட் பை ரேங்க் தான் கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஷார்ட் பை ரேங்க் 1ன்னு கொடுக்க போகிறேன். இப்போது அந்த ஃபார்முலா எப்படி க்ரியேட் பண்ண தான் பார்ப்போம். இப்போது அதுக்கு என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்குல்ல மேனேஜர் க்ரியேட் பண்ணிங்க, நியூ. இப்போ இங்கே நேம் கொடுக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன், ஷார்ட் பை ரேங்க் 1 கொடுத்துறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், சாரி இது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இது வந்து காப்பி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டேட்டா தான் வேணும். இந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணி எஸ்கேப் ஊற்றுங்க. இப்போ என்ன பண்ணலாம், இங்கே மேனேஜர் இருக்குல்ல, அதில் போயிட்டு இங்கே ஷார்ட் பை ரேங்க் 1 கொடுத்துங்க. இங்கே வந்து நம்ம வந்து நம்ம கமாண்ட் கொடுத்துடலாம். இது கவுண்ட்டு இஃப் அசெண்டிங் ஆர்டர் இங்கெல்லாம் நம்ம ஒரு கமாண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு இங்கே நான் ஓகே கொடுத்துறேன். இங்கே க்ளோஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்ன பண்ண போகிறேன், ஷார்ட் பை ரேங்க் 1 கொடுத்துட்டு இங்கே ஆஷ் பட்டன் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணால் பாருங்கள், இப்போ வந்து அசெண்டிங்கில் டிசெண்டிங்கில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.